अर्तिकल्पितकल्पोऽयं प्रत्यर्थिगजकेसरी व्यासतीर्थगुरुर्भूया तस्मतिष्ठार्த்த சித்தையே. கஜகேசரி ஸ்டெல்லர் அஸ்ட்ராலஜி நேயர்களுக்கு ஜோதிஷ கஜகேசரி டாக்டர் ஆச்சாரியா ஹரீஷ் ராமனின் அன்பான வணக்கங்கள். நான் சொல்லக்கூடிய பலன்கள் எல்லாமே கோச்சாரத்தின் அடிப்படையில் இருக்கக்கூடிய கிரக நிலைகளை வைத்து கணித்து சொல்லக்கூடிய பலன்கள் மட்டுமே. அது உங்களுடைய சுய ஜாதகத்தை பார்த்து மெயினாக ஸ்புட்டம் போட்டு கணித்து உங்களுடைய பிறந்த நேரத்தை கணித்து அதுக்கப்புறம் பார்க்கக்கூடிய ஜாதகம் தான் கரெக்டான ஜாதகம். அதற்கான பலன்கள் தான் கண்டிப்பாக நடக்கும். அது கணிக்கிற திறமையில் இருக்குது, அவ்வளோதான். பெரியோருடைய அனுகிரகத்தில் எல்லாருக்கும் நல்லது நடக்கும்னு நம்ம வேண்டிக்கலாம். இன்றைய நாள் மே 27 2026 புதன்கிழமை, பராபவ வருடம் வைகாசி மாதம் 13ஆம் நாள், சித்திரை நட்சத்திரம், கன்னியா ராசி, ஏகாதசி. மிச்சம் ஏகாதசி இருக்கிறது கும்பராசி அல்லது கும்ப லக்னம். அதுலேயும் புரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு இந்த நாள் சந்திராஷ்டம். சிறிதளவு காலையிலே கொஞ்சோண்டு பாலில் சர்க்கரை கலந்து சாப்பிட்டு போயிடுங்க, மன நிம்மதியை கொடுக்கும். இன்றைய நாள் ரொம்ப ஜோராக இருக்கிறது அப்படின்னு சொன்னால் கண்டிப்பாக மிதனத்துக்கு ரொம்ப ஜோராக இருக்குது. அதே மாதிரி பார்த்திங்கன்னா தனுசுவிற்கு ரொம்ப நல்லாயிருக்கு, மேஷத்திற்கு நல்லாயிருக்கு, துலாத்திற்கு நல்லாயிருக்கு. அண்ட் ரொம்ப கவனமாக இருக்க வேண்டிய ஒரு காலகட்டங்களில் மெயினாக நான் சொல்ல வேண்டியது ரிஷபம், கன்னி, மகரம், இந்த 3 ராசிகள் சத்த கவனமாக இருக்கணும், அவசரப்படக்கூடாது. மற்றபடி எல்லாமே ரொம்ப ஜோராக ஃபேண்டாஸ்டிக்காக நடக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. ஆல்ரெடி வி ஆர் ஆன் த வேர்ஜ் ஆஃப் ப்ரிப்பரேஷன் ஃபார் திஸ் மகா யாகம். குரு பெயர்ச்சி மகா யாகத்துடைய நாளைய தினம் நடக்க போகிறதுனால இன்றைய நாளே நாங்கள் எல்லாம் அரேஞ்ச்மெண்ட்ஸ் எல்லாம் பண்ணிகிட்ருப்போம். ரொம்ப சிறப்பாக ஓப்பனாக சொல்லலாம், தமிழ்நாடே நம்மளுடைய அந்த குரு பெயர்ச்சியை கொண்டாடுதுன்னே சொல்லலாம். அதாவது நம்ம செய்யக்கூடிய அந்த பிராயசித்தம் மகா யாகத்தை பார்ட்டிசிபேட் பண்ணுறதுக்கு நிறைய புக்கிங்ஸு, நிறைய சப்போர்ட்டு. அண்ட் இதுக்கு நான் எங்கே நன்றி கடன் பட்டிருக்கேன்னு எனக்கு தெரியல. ஏன்னா நான் இந்த ஒரு ஹோமத்தை பண்ணணும் அப்படின்னு எனக்கு ஒன்றும் கிடையாது. ரியாலிட்டின்னா திஸ் இஸ் 100% நோ ப்ராஃபிட் நோ கெயின், அந்த மாதிரி தான். லோகக்ஷேமத்துக்காக கண்டிப்பாக அதை பண்ண போகிறோம். இன்ஃபேக்ட் யாரெல்லாம் புக் பண்ணியிருக்கீங்களோ அத்தனை பேருக்கும் கண்டிப்பாக நல்லது நடக்கணும். அண்ட் நீங்களும் நல்லா இருப்பீங்க, தைரியமாக இருங்க. மேஷ ராசி அல்லது மேஷ லக்னம் சார்ந்த நபர்களுக்கு படிப்புக்காக செலவுகள் செய்வீங்க, முக்கியமான விஷயத்துக்காக செலவுகள் செய்வீங்க, உணவுக்கான செலவுகள் செய்வீங்க, சில பேர் கடன் க்ளோஸ் பண்ணுவீங்க. அமோகமான நாள். காரணீஸ்வரர் வழிபாடு ஏற்றத்தை கொடுப்பார். ராசியா நிறம் நீல நிறம். ரிஷப ராசியில் ரிஷப லக்னம் சார்ந்த நபர்களுக்கு, கலைகள் இருக்கக்கூடிய நபர்களுக்கு அற்புதமா இருக்கும். எழுத்து, ஓவியம், கலைத்துறை, சினிமாத்துறை, பிரிண்ட்டு, சிராக்ஸு, இந்த டிஜிட்டல் பிரிண்டிங், இந்த மாதிரி எல்லா தொழிலும், மெயினாக சாஃப்ட்வேர், எந்த தொழில் இருந்தாலும் இன்றைய நாள் ரொம்ப சூப்பராக இருக்கும். இன்றைய நாள் பெரிய பெரிய விஷயங்கள்லாம் ஈஸியாக முடிக்கக்கூடிய பிராப்தம் இருக்குது. குழந்தைகளுக்கான செலவுகள் அதிகமாக செய்யக்கூடிய நாள். நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் அனந்த நாராயணன் வழிபாடு ஏற்றத்தை கொடுப்பார். ராசியானது மஞ்சள் நிறம். மிதுன ராசி அல்லது மிதுன லக்னம் சார்ந்த நபர்களுக்கு ஒரு விஷயத்த நீங்க பிளான் பண்ணீங்கன்னா அந்த விஷயம் கண்டிப்பா ஸ்லோவா நடக்கும், ஆனா நடந்து முடிஞ்சிடும். மெயினா சுய ஒழுக்கத்துல கவனமா இருக்கணும். பொதுவா இந்த மாதிரி காம்பினேஷன்ல சரி ஒரு நாள் தானே நம்ம ஜாலியா இருக்கலாம் அப்படின்லாம் தோணும். அதனால அதை பார்த்துக்குங்க. மெயினா வீட்டுக்காக சில செலவுகள் செய்ய வேண்டிய ஒரு நிர்பந்தம் வரும், அதை நல்லபடியா முடிப்பீங்க, பிரச்சனை கிடையாது. வெற்றியை கொடுக்கக்கூடிய நாள். நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் அம்பிகை வழிபாடு ஏற்றத்தை கொடுப்பாள். ராசியா நிறம் மஞ்சள் நிறம். கடக ராசி அல்லது கடக லக்னம் சார்ந்த நபர்களுக்கு மனசு அலபாயம். நிறைய பேர் மொபைல் வாங்குவீங்க, மொபைல் சேஞ்ச் பண்ணுவீங்க, லேப்டாப்பு, எழுத்து, புக்கு, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் சேஞ்ச் பண்ணுறக்கு வாய்ப்பு இருக்குது. ஒரு சில பேர் முக்கியத்துவம் வாய்ந்த உங்களுடைய எண்ணங்களுக்கு ஏற்பவாறு புதிய மாற்றங்களை காணக்கூடிய நாள். நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் முருகப்பெருமான் வழிபாடு ஏற்றத்தை கொடுப்பார். ராசியா நிறம் ஆரஞ்சு நிறம்.
சிம்ம ராசியில் சிம்ம லக்னம் சார்ந்த நபர்களுக்கு இனிமையான பேச்சு, சுவையான உணவு இது எல்லாத்தையுமே நம்ம எடுத்து செய்து ஜெயிக்கக்கூடிய நாள். எந்த விஷயத்தையுமே உங்களால ஈஸியா ஜெயிக்க முடியுங்கிற நம்பிக்கை வரும். அமோகமான நாளா இருக்கப்படுது. இன்றைய நாள் குடும்பத்துல செலவுகள், நல்ல செலவுகள் செய்யக்கூடிய நாள். சின்ன சின்ன பிசினஸ் பண்றவங்க, அவங்களுக்கெல்லாம் ஓரளவுக்கு நல்ல காசு பணம் வரக்கூடிய நாள். நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் காமாட்சி அம்மன் வழிபாடு. ஏற்றத்தை கொடுப்பாள். ராசியா நிறம் பிங்க் நிறம். கன்னி ராசி அல்லது கன்னி லக்னம் சார்ந்த நபர்களுக்கு ஏ கிளாஸ் நாள். ஏ கிளாஸ்னா ஏ கிளாஸ். பயங்கர ஃபேமஸ் ஆவீங்க. எண்ணங்கள் அப்படியே பயங்கரமா மாறும். கலைகள்ல இருக்கக்கூடிய நபர்களுக்கு இந்த நாள் பெரிய வெற்றியை கொடுக்கும். பெரிய நம்பிக்கை. நினைத்த எல்லா காரியங்களும் மிகப்பெரிய ஏற்றம். அபாரமான நாள். நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் ஆஞ்சநேயர் வழிபாடு. ஏற்றத்தை கொடுப்பார். ராசியா நிறம் பிங்க் நிறம். துலாம் ராசி துலாம் லக்னம் சார்ந்த நபர்களுக்கு சுப வரியங்கள் ஆகக்கூடிய நாள். நல்ல வரியங்கள் நடக்கும். சில பேருக்கு பிரயாணங்கள் இருக்கும். சில பேருக்கு ஒண்ணுமே பண்ண முடியாம செலவு பண்ணி தான் ஆகணுங்கிற மாதிரி மாற்றங்கள். செலவுகள்னா நான் எப்படி சொல்றதுன்னா, இந்த ஏதாவது சரியில்லைன்னா அது சரி பண்ற மாதிரி அதற்கான செலவுகள் செய்யக்கூடிய. நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் சத்யநாராயண சுவாமி வழிபாடு. ஏற்றத்தை கொடுப்பார். ராசியா நிறம் வெண்க நிறம். விருச்சிக ராசியில் விருச்சிக லக்னம் சார்ந்த நபர்களுக்கு பெரிய லாபம், அமோகமான வெற்றி, தொழில்ல மிகப்பெரிய மேன்மை கொடுக்கக்கூடிய நாள். இந்த நாளை பொறுத்த வரைக்கும் உங்க எண்ணங்களாகட்டும் செயல்களாகட்டும் எல்லாமே பெரிய அளவுக்கு ஏற்றத்தையும் பக்குவத்தையும் கொடுக்கக்கூடிய நாள். நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் காமதேனு வழிபாடு. ஏற்றத்தை கொடுப்பாள். ராசி ஆந்திர மஞ்சள் நிறம். தனுசு ராசியில் தனுசு லக்னம் சார்ந்த நபர்களுக்கு வேலையில முக்கியத்துவம் வாய்ந்த நாள். இந்த நாள் உங்க உங்க வேலை பார்க்கும் இடத்துல உங்களை மட்டும்தான் பேசுவாங்க. யூ வில் பி சோ ஃபேமஸ். அந்த அளவுக்கு உங்களுக்கு வெற்றியை கொடுக்கக்கூடிய நாளா இருக்கப்படுது. சுப செலவுகள், பயணங்கள் ரெண்டும் இருக்கக்கூடிய நாள். இந்த நாள் நிறைய பேருக்கு சாப்பாடு வாங்கி கொடுப்பீங்க. அமோகமான நாள். நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் ஆதிசேஷன் வழிபாடு. ஏற்றத்தை கொடுப்பார். ராசியா நிறம் ஆரஞ்சு நிறம். மகர ராசியில் மகர லக்னம் சார்ந்த நபர்களுக்கு விட்டு கொடுக்கக்கூடிய மனப்பான்மை அதிகரிக்கும். எடுத்த எல்லா காரியங்களும் மிகப்பெரிய வெற்றியை கொடுக்கும். மனோதிடம் சங்கல்பம் அதிகரிக்கும். வேண்டா வெறுப்பாக இருக்கக்கூடிய எல்லா விஷயங்களும் பரவாயில்ல அப்படிங்கிற மாதிரி போகும். இன்றைய நாளை வரைக்கும் நிறைய நல்ல விஷயங்கள் நடக்கக்கூடிய நாள். நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் ஆதிசேஷன் வழிபாடு. ஏற்றத்தை கொடுப்பார். ராசியா நிறம் பிங்க் நிறம். கும்ப ராசி அல்லது கும்ப லக்னம் சார்ந்த நபர்களுக்கு அவசரப்படக்கூடாது. வண்டி வாகனங்கள்ல கவனமா போகணும். அதே மாதிரி ஏதாவது ஒரு செலவு, மெயினா மருத்துவ செலவுகளா இருக்கலாம். அண்டர் ப்ரெஷர்ல ஏதாவது சில விஷயங்கள் செய்யற மாதிரி வரலாம். அதனால அதை மட்டும் பார்த்துக்கணும். ஏன்னா காமாட்சி அம்மனை மனசார வணங்குங்க. நல்லா இருப்பீங்க. ராசியா நிறம் பிங்க் நிறம். மீன ராசி அல்லது மீன லக்னம் சார்ந்த நபர்களுக்கு அற்புதமான நாள். மீனத்துல பிறந்திருக்கக்கூடிய யாரா இருந்தாலும் ஜனத்தொகையுடைய மக்கள் தொகையுடைய மிகப்பெரிய சப்போர்ட் இருக்கும். நல்ல காசு பணம் வரும். பெரிய ஏற்றம், மனமகிழ்ச்சி, பயங்கர சந்தோஷம் எல்லாம் கலந்த கலவையார். நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் மிருத்யுஞ்சயன் வழிபாடு. ஏற்றத்தை கொடுப்பார். ராசியாளர் மஞ்சள். இன்றைய நாளை பொறுத்தவரைக்கும் எல்லாருக்குமே எல்லா விதத்திலுமே நன்மைகள் நடக்க வேண்டும் என்று எல்லாம் வல்ல ஸ்ரீமன் நாராயணனை நான் வேண்டி சங்கல்பம் செய்து கொள்கிறேன். சர்வே ஜனா சுகினோ பவந்து. சமஸ்த சன்மங்களானி பவந்தோன்னு வருவது. ததாஸ்து. நன்றி, வணக்கம். இது போன்ற தில பலன்கள், வார பலன்கள், மாத பலன்கள் தெரிஞ்சு கொள்ள
இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் பட்டன் ப்ரெஸ் பண்ண மறந்துடாதீங்க.